Hi friends, welcome to Kalvi Seve. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் CLIS, BLIS, MLIS ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட டைம் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது, அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். டைம் டேபிள் வந்து MLISனால் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு. அந்த எக்ஸாம் வந்து பேப்பர் 4க்கு வந்து டேட் வந்து 10/12/2020 10ஆம் தேதி ஆரம்பிக்குது டிசம்பர். லைப்ரரி கிளாஸிஃபிகேஷன் அண்ட் கேட்லாகிங் ப்ராக்டிக்கல் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. என்ரோல்மெண்ட் நம்பர்ஸ் வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் இருக்கும். டைமிங் வந்து 9:30 12:30 PM வரைக்கும். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். அந்த எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/12/2020 தான். டைமிங் வந்து 9:30 to 12:30. என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரி கிளாஸிஃபிகேஷன் ரிட்டன் ப்ராக்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து லைப்ரரி கேட்லாகிங் ரிட்டன் ப்ராக்டிக்கல். இது 11/12/2020 மார்னிங் 9:30 to 12:30 PM. அப்புறம் வந்து CLISக்கு வந்து CLISனால் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். அவங்களுக்கு வந்து பேப்பர் 2 ப்ராக்டிக்கல் ரிட்டன் பார்ட் 1 கிளாஸிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் 50 மார்க்ஸ்க்கு. டியூரேஷன் 1 hour 30 minutes. பேப்பர் 2 வந்து பார்ட் 2 கேட்லாகிங் ப்ராக்டிஸு 50 மார்க்ஸு 1 hour and 30 minutes சொல்லியிருக்காங்க. அப்புறம் 11/12/2020 9:30 மணிலேருந்து காலைல 12:30 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வில் கண்டக்டட் த்ரூ ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாம் நடக்குது. டியூரேஷன் வந்து 3 hours நடக்குது. 180 minutes சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது வந்து மார்னிங் 9:30 12:30 வரைக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த எக்ஸாம் unom.ac.in போர்ட்டல் எக்ஸாம் போர்ட்டலில் அவங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 8:30க்கு வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டைம் டேபிள் பிரகாரம். A4 சைஸ் பேப்பரில் தான் எக்ஸாம் எழுதணும். 40 pages இருக்கணும். 20 sheets இருக்கணும். அதில் என்ரோல்மெண்ட் நம்பரு எல்லாத்தையுமே உங்களுடைய என்ரோல்மெண்ட் டாப் ஆஃப் த ஆன்சர் அங்கே ஒவ்வொரு பேஜ்லேயுமே அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் அந்த பேப்பரோட மேலே எழுதிடணும். அப்புறம் நீங்கள் எதுக்கு இதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா R. சரளா, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், அட்மிஷன் IDA, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை 5 அப்படிங்கிறதுக்கு ஸ்பீட் போஸ்ட்டு இல்லைன்னா கொரியரில் அதே டேட் எக்ஸாம் எழுதுன அதே டேட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒரு வேளை அன்னைக்கு சென்ட் பண்ண முடியாமல் மறுநாள் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் கொரியர்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட் தான் இருக்கும். நீங்கள் லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஆப்சண்ட்டுங்கிற மாதிரி அவங்க இது பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனா அதே டேட்லேயே 12:30க்கு எக்ஸாம் முடிய போகுது. முடிஞ்சோடனே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டைம் எடுத்துகிற விட ஒரு 1:30 மணிக்கு நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட்டோ கொரியரோ அனுப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆப்சண்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த கவரில் நீங்கள் அனுப்ப போகிற அந்த கவரில் வந்து உங்களுடைய பேர், என்ரோல்மெண்ட் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிடணும். எழுதாமல் அனுப்பிச்சிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, டவுன்லோட் பண்ண முடியலன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். 04425399456 25399457 25613704 25613714 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டால் அவங்க டவுட் சொல்லுவாங்க. பேப்பரை வந்து நல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் நல்லா ஸ்டாப்லர் பண்ணிவிடுங்க, இல்லைனா டேக் பண்ணிடணும். பேப்பர் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிளாக் பெனில் இல்லைனா ப்ளூ பெனில் தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸாம் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய என்ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.